பவர் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ்னால் நம்ம பேசுகிறது, நம்ம அடுத்தவங்களோட பேசுகிறது, அவங்களோட வியூ, நம்மளோட ஃபீலிங்ஸு எல்லாமே ஒருத்தரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் கம்யூனிகேஷன்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து வேர்பல் கம்யூனிகேஷன் அண்ட் நான் வேர்பல் கம்யூனிகேஷன். வேர்பல் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வாய் வழியாக பேசுகிறது, நம்மளோட ஃபீலிங்ஸை சொல்கிறது, அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ணுறது. அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா அவங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்களோட ஸ்பீச் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்ஸாம்பிள் ஹிட்லரோட வீடியோஸ் நீங்கள் அவரோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அவரோட வியூ, அவர் பேசுகிறது எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் நம்மளோட தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு லீடர்ஸ் அவங்களோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பீச்சும் ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்பயுமே ஒரு லீடர்ஸோட ஸ்பீச்சை நீங்கள் கேட்டிங்கனாலே நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மளை எல்லாருமே அவங்க அட்ராக்ட் பண்ணுறது அவங்களோட ஸ்பீச்னால தான் நம்மளை அட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் வந்துட்டு த்ரூ ஐ கான்டாக்ட் மூலிமா அண்ட் பை ஹேண்ட் ஷேக் மூலிமா அண்ட் த்ரூ அவங்களோட பாடி லாங்குவேஜ் மூலிமா அண்ட் த்ரூ அவங்களோட ஸ்மைல் மூலிமா ஒருத்தரை என்ன சொல்ல வராங்கன்றத பேசாமலே நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 93% ஆஃப் பீப்புள் வந்துட்டு நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் தான் பண்ணுறாங்க அண்ட் 90% ஆஃப் பீப்புள் வந்துட்டு வேர்பல் கம்யூனிகேஷன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட வேர்ட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த பவர்ஃபுல்லான வேர்ட்ஸோட நம்மளோட டோன் வந்து மோர் பவர்ஃபுல். அதாவது எப்படின்னா நம்ம சொல்ல வந்ததை கொஞ்சம் ஹார்ஷான வேர்ட்ஸாக இருந்தாலும் நம்மளோட டோனை மாற்றி சொன்னோன்னா புரிஞ்சுக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே நார்மல் வேர்ட்ஸை கூட நம்ம டோனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஹை பிச்சில் சொன்னோன்னா அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் 2 பேருக்குள்ள. அதனால் நம்ம என்ன பேசினாலும் சரி அந்த டோனில் வந்துட்டு வி ஷுட் ஹேவ், நமக்கு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வேணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்தவங்க எல்லாருக்கூடையும் குரூப்பாக இருக்க முடியும். அப்புறம் இந்த லைஃப்பில் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இந்த கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி